பகையை என்ன செய்கிறார்? அவர் அழிக்கிறார். எதற்காக அப்படின்னா, ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் முதல்ல பகை தான் என்ன செஞ்சிருச்சு? உருவாயிருச்சு. நான் சொன்னதை நீ கேட்கல, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலை, ஆகவே நீ என்னுடைய இடத்துல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது, வெளியே போன்னு அங்கே ஒரு பகை என்ன செய்தது? உருவாயிடுச்சு. அல்லேலூயா. ஆமாம், அது அங்கே தான் பகை உருவாகுதுன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? அது தொடர்கிறதா இருக்கிறது. ஆக அப்படி தொடர்ந்து தொன்று தொட்டு ஒவ்வொரு வம்ச வழியாக என்ன செய்யுது? பகை வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறாங்க, ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜாதியாய், ஒவ்வொரு கோத்திரமாய், ஒவ்வொரு தேசமாய் என்ன செய்கிறது? பிளவுண்டு போகிறது. ஒருவருக்கு ஐக்கியம் இல்லை. எப்பயாவது ஒரு வாட்டி யாராவது பார்த்தாங்கன்னா பகையினால் என்ன செய்கிறாங்க? கொன்று போடுறாங்க. ஒரே இரத்தத்தினால உருவான ஜனங்கள் தான் எல்லாரும். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பகை என்ன செய்தது? இருந்து கொண்டே இருந்தது. ஆதி நாட்களில் ஒரு பகை, தீராத பகையாக இருந்து கொண்டே இருந்தது. அது பிசாசின் தந்திரத்தினால் வந்த சாபம். ஆண்டவர் சிலுவையிலே எபேசியர் 2:16 ஆண்டவர் அழகாக தெளிவாக எழுதுகிறார், பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்ன செய்தார்? ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அந்த பகைன்ற உணர்வை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அல்லேலூயா. உங்களை யார் வேணாலும் பகை கேட்டோம், ஆனால் நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் வாங்கி கொடுத்த பரிபூரணம் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய நிழல், என்னுடைய சாயல் உங்களுக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் யாரையும் பகைக்காமல் இருக்கிற காரியங்கள். அல்லேலூயா.